பாரத் புல்லத்தான் 2024 இந்த ப்ராஜெக்ட் லோக்கல் ஃபார் த லோக்கல் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அது ஜடேரின்ற ஊர்லேருந்து நாமக்கட்டி சேர்த்து நாங்கள் பார்த்துனே இல்லை. நாங்கள் இந்த ஊருக்கு நேரடியாக போனோம். அந்த ஊரில் நாலா ப்ராப்ளம் கண்டுபிடிச்சோம். அந்த ப்ராப்ளம் 3 இருந்தது. அதாவது அங்கே மண் எடுக்கிறதுக்காக ஒரு ப்ராப்ளம், அதை விளம்பரப்படுத்துறதுக்காக ஒரு ப்ராப்ளம், அதை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு மண் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுக்கணும். செகண்டு அதை விளம்பரப்படுத்துறதுக்கு மக்கள் கொடுக்கணும். தேர்டு ப்ராப்ளம். இப்போ இந்த ஜடேரி மக்கள் புவிசார் குறியீடு எப்போ வாங்கினாங்கன்னா 2023 வருஷம் நவம்பர் மாதம் அந்த மாதத்தில் வாங்கியிருக்காங்க. இவங்க இந்த தொழிலுடைய சிறிய தொழில் நாங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுடைய சேர்க்கணும். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் லோக்கல் ஃபார் லோக்கல் என்ற இந்த ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம். கலெக்டரே மாடு கட்டி ஓட்டினார் ஆளை. அவரே ஓட்டினார். கந்தசாமி கலெக்டர். அவர் தான் எங்களுக்கு லோன் கொடுத்தாரு. ஆமா, நாமக்கட்டு தொழில் ஜடேரி மட்டும்தான். மண்ணு தான் கொடுக்குறாங்க வேண்டி தொழில் செய்யத்தில்லை. பயன் இந்த நாமக்கட்டி மண்ணால என்ன சார் பயன்? இதனால என்ன பயன்? இது பல பொருள் போகுது. மருத்துவமனை மாத்திரை கூட தயார் பண்றாங்க. ரெடி பண்றோம்ல, இது எத்தனை தூள் அரிசி அவங்க கம்பெனிக்காரங்க மாத்திரைலாம் ரெடி பண்றாங்க. அது 3 ஐட்டமா இருக்குது. சின்னது ஒன்று இருக்குது, பீஸ் கணக்கு, அது 100 பீஸு. இதே மாதிரி பெரிய கட்டி ஓகேயா, இருங்க ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டேன். ஐயா, அந்த ஊரில் இருக்கவங்க இந்த தொழில் செய்யறது இல்லையா? நீங்கள் தான் செய்கிறீங்க. இந்த ஊர் தான் ஜடேரி தான். ஜடேரி அந்த அவங்க எதுவுமே இது அவங்க மண்ணு நீங்கள் எடுத்தாலும் சொல்லுங்க ஐயா. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு தண்ணி மட்டும் அதை ஊற்றுவோம். அது அப்படியே அழிஞ்சோம். நாளைக்கு அரைச்சி ஊற்றுவோம். இதுதான் இதனுடைய ப்ராசஸ் தான். கேம்பஸ் நடத்தும் போது என்னன்னு கேட்டேன், எங்களுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கணும்னு கேட்டாங்க. அவங்க கேட்கும்போது நான் சொன்னேன், அதாவது நீங்கள் உங்களுடைய தயாரிப்பு பண்ணுறீங்களே, எங்கள் தமிழ்நாட்டுக்கு எத்தனை லோடு அனுப்புகிறீங்க மாதத்தில், வருஷத்தில் எத்தனை லோடு வருது? ஆனால் அதே நாங்கள் பெங்களூருக்கு 10 லோடுலேருந்து 12 லோடு அனுப்புகிறோம் வருஷத்துக்கு. அதனால் எங்களுடைய நாமக்கட்டி பாரு, எங்களுடைய நாமக்கட்டி எடுத்து பார்த்தோன்னா ஃபுல்லாக உடைச்சி டபுள் பீஸ் 4 பீஸ் தான் வரும். ஆனால் உங்களுக்கு தூள் தூளாக மாவாகும். அதனால் உங்களுக்கு புவிசார் குறியீடு கேட்கறதுக்கு நியாயம் இல்லை. அப்புறம் ஒரு பாகவதர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் பண்ண சொல்ல என்ன சொன்னார், ஜடேரி நாமக்கட்டி தான் உயர்ந்தது. இது இதெல்லாம் இந்த நாமக்கட்டியெல்லாம் சரி கிடையாது. அதுதான் வைணவ தலங்களுக்கும் மற்றதுக்கும் எல்லாத்துக்குமே அதுக்கு இயற்கையாக செய்யுது. அதுக்கு தான் புவிசார் குறியீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த பொருள் அதாவது நாங்கள் சென்னை, சென்னை, திருப்பதி, பெங்களூர், அப்புறம் திருச்சி, மதுரை, கரூர், ஃபுல்லாக திண்டுக்கல், சேலம், தஞ்சாவூர் எல்லாத்துக்கும் கொண்டு போகிறோம். எல்லா பெரும்பாலும் வைணவ தலங்களில் கண்டிப்பாக இந்த பொருளை தான் விற்பாங்க. நீங்கள் இங்கே நாமக்கட்டி செஞ்சிருக்கீங்க. அந்த நாமக்கட்டியில் ஒரு குங்குமத்தில் ஒரு மதியாசை அது நாங்கள் செய்யணும்.